உங்க மாவட்டத்துல தாலுகால கிராமத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும். அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப சேஃபாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க, ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நன்றி. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தீபாவளியை செலிப்ரேட் பண்ணும்போது சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இந்த மந்த் ஃபுல்லாக நல்லா க்ரோத் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, மகிழ்ச்சி. தீபாவளி பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அரசியலுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளி எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய இந்த பையிங் கெப்பாசிட்டி போன வருஷம் போன வருஷம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த வருஷம் கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய இந்த பையிங் கெப்பாசிட்டி, உடை, இனிப்பு, பட்டாசு இதெல்லாம் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவில் எப்போவுமே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் சேல்ஸ் எப்படி இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு எனர்ஜியோடு இருக்காங்க, அந்த விஷயங்களெல்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த விருப்பம் உண்டு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களோட பையிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, பொருளாதாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, இந்த விஷயங்களெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னா பெரிய லெவலில் மக்கள் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத அது காட்டும். ஸோ அதனால் யூஸ்வலாக இந்த கடைக்காரங்க, பட்டாசு கடை போட்டிருக்கவங்க இவங்களோடலாம் நான் பேசி பார்ப்பேன். ஸோ இந்த தீபாவளிக்கு உங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குது, போன தீபாவளியை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லா இருக்கா. தீபாவளி மட்டும் இல்லை, மற்ற பண்டிகை காலகட்டங்கள்லையும் அந்த விஷயத்த பண்ணுறது உண்டு. அப்புறம் டிவிலையும் நமக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் அவங்களும் ஒரு நியூஸாக அதை போடுவாங்க. டி நகரில் கூட்டம் எப்படி இருக்குது, போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் அவங்களும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது நான் பேசின அளவில் சில செக்டார்ஸில் ஒரு பூம் இருக்குது, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது குறிப்பாக ஜிஎஸ்டி ரேட்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி ரேட்ஸ்லாம் கம்மி பண்ணும்போது நேச்சுரலாக மக்கள் கையில் அதிக பணம் இருக்கும், ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பணப்புழக்கத்தையும் அது இன்க்ரீஸ் பண்ணும். பண்டிகை காலகட்டங்களில் மக்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் பார்க்கலாம். குறிப்பாக நிறையா கார்மெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஸ்வீட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் அதனால நடக்குது. ஆனால் இன்னொரு சைடில் சில செக்டார்ஸில் பார்க்கும்போது சேல்ஸ் கம்மியான மாதிரியும் சொல்கிறாங்க. குறிப்பாக கிராக்கர்ஸ், நான் டிவியில் நிறைய நியூஸ் பார்க்கும்போதும் போன வருஷம் அளவுக்கு இந்த வருஷம் பட்டாசுகளோட சேல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போதும் அதை ஃபீல் பண்ண முடியுது. நானும் நிறைய பட்டாசு கடை ஓனர்ஸ்டெல்லாம் பேசினேன். அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, போன வருஷம் அளவுக்கு இந்த வருஷம் சேல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது பையிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்காங்க, மற்ற இதெல்லாம் இருக்கும் பொழுது மற்ற இனிப்பு வாங்குறாங்க, ட்ரெஸ் வாங்குறாங்க, அப்புறம் எப்படி பட்டாசு மட்டும் பையிங் கெப்பாசிட்டி? யூஸ்வலாக பட்டாசு லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கும். மக்களை பொறுத்தளவில் கையில் ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, ட்ரெஸ்ஸுக்கு, ஸ்வீட்ஸுக்கு, வேறு விஷயங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பட்டாசு கொடுப்பாங்க. ஏன்னா பட்டாசை பொறுத்தளவு நீங்கள் 10,000 ரூபா ஒரு 1000 ரூபா செலவழிக்கிறீங்கன்னா அந்த 1000 ரூபாவும் ஏறக்குறைய வேஸ்ட் மாதிரி தான்ல. ஸோ அதனால் பட்டாசுக்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மற்ற விஷயங்களுக்கு கொடுப்பாங்க. அதுபோக நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பெரிய ஒரு டிவைடும் இருக்குதுன்னு பார்க்குறேன். நம்ம எல்லாம் சிட்டியில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம் விஷயங்களை. ஓவராலாக நான் நண்பர்கள்ட்ட நிறையா பேசும்போது, குறிப்பாக சென்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது, கிராமங்கள்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே சூழல் கரெக்டாக இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் நம்ம பார்க்கும்போது டிவிலெல்லாம் பயங்கர ஒரு ஹைப் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், நிறையா பட்டாசெல்லாம் போட்டு ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கும். பட் கிராமங்களில் போக போக அந்த மூட் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அந்த செலிப்ரேஷன் மூட் இருக்குல்ல, அது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அது காரணம் அங்கே பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நான் நிறைய நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம பேசியிருக்கோம், தமிழ்நாடோட ஜிடிபி பயங்கரமாக க்ரோ ஆயிருச்சு. இந்த லாஸ்ட் 14 இயர்ஸில் உள்ளதுலேயே ஒரு ஹையஸ்ட் பீக்கை நம்ம டச் பண்ணிட்டோம். 11.something% வரைக்கும் நம்ம க்ரோ ஆயிருக்கோன்ற மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணோம். அப்போவே நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஈவனான க்ரோத் இல்லை, எல்லாருக்கும் அந்த வளர்ச்சி போய் சேரல. அதில் குறிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் க்ரோத் கம்மியாக இருக்குது.
நான் சொல்றது growth கம்மியா இருக்குன்றது நெகட்டிவ்ல போயிருச்சு. ஸோ நேற்று 5% இருந்தது இன்னைக்கு 4% வருதா கூட பரவாயில்ல. இங்கே -0.09%க்கு போயிருக்கு. ஸோ அந்த செக்டரே ஷ்ரிங்க் ஆயிருக்கு. growth இல்லை அப்படின்றத தாண்டி செக்டாரே ஷ்ரிங்க் ஆயிருக்கு, அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 30-40% மக்கள் அக்ரிகல்ச்சரை சார்ந்திருக்காங்க. ஒரு சைடில் ஓவரால் ஜிடிபி 11% இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு சைடில் அக்ரிகல்ச்சர் செக்டார் பார்த்தோம்னா ஷ்ரிங்க் ஆகுது, growth-ஏ இல்லை, மைனஸில் போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி மைனஸில் போனது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான மோசமான ஒரு விஷயம். அப்போ மக்களுக்கும் ஏகப்பட்ட பாதிப்பு இது ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து growth பயங்கர growthன்னு பேசிட்டு இருக்கோம். 11 பாயிண்ட் growth வந்துருச்சு அது இதுன்னு பேசுகிறோம். அதே டைம் இதுவும் பார்த்தோம்னா சைடில் நடக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியா அதை பற்றி பேசலை. ஸோ இப்போ கிராமங்களில் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே போய்கிட்டு இருக்கும். இதை பற்றி பேசுகிறதுக்கு இன்னைக்கு மீடியாவில் ஆட்கள் இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இபிஎஸ் அவர்கள் கிராமங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு, சீமான் அவர்கள் கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு தெரியும் கிராமத்தில் நிறையா சிக்கல்கள் இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு இந்த டேட்டா தெரியுமான்றது விஷயம் தெரில. அக்ரிகல்ச்சர் செக்டர் பெருசாக வளரல, வீழ்ச்சி சந்திச்சிருச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியுமான்னு தெரில. பட் அவங்களுக்கு கிராமங்களில் பெரிய ஒரு அதிருப்தி இருக்குன்ற விஷயம் தெரியும், மக்கள் கோபமாக இருக்காங்கன்ற விஷயம் தெரியும். ஏன்னா நேச்சுரலாக growth இல்லை, இண்டஸ்ட்ரியே ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ மக்கள் அதிருப்தி தானே இருப்பாங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ் கிராமத்தை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாரு, சீமான் கிராமத்தை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை அங்கே நிறைய பில்ட் ஆயிருக்கு அந்த மக்களை பொறுத்தளவில். ஏன்னா இந்த -0.09 சொல்கிறேன் பாருங்க, இது பெரிய ஒரு வீழ்ச்சிங்க, சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி ஓவரால் ஜிடிபி க்ரோ ஆகும்போது அக்ரிகல்ச்சர் செக்டர் இப்படி பெரிய அடியை வாங்குது. அக்ரிகல்ச்சர் செக்டார்ன்றது சின்ன செக்டார் கிடையாது. நான் சொன்னது போல 30-40% மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்காங்க. ஸோ ஒரு சைடில் எக்கானமி க்ரோ ஆகுது, இன்னொரு சைடில் அக்ரிகல்ச்சர் அடி வாங்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? ஸோ அதனால ஈவனாக இந்த growth எல்லாருக்கும் போய் சேரல. சர்வீஸ் செக்டர் மாதிரியான சில பாக்கெட்ஸை நம்பி இந்த growth இருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஐடி, அந்த மாதிரியான ஐடி சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி சில முக்கியமான செக்டர்ஸை நம்பி இருக்கு. சிட்டிலையுமே நான் எப்படி பார்க்குறேன்னா எல்லாரையும் இந்த growth போய் சேரல. நான் சொன்ன மாதிரி சில பாக்கெட்ஸ் தான் அது போய் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ நேச்சுரலாக ஓவராலாக தீபாவளி டைம்லாம் நல்ல ஒரு ஹைப்பான ஒரு மூட் இருந்தாலும் டீப்பாக உள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சிக்கல்கள் இருக்குன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. ஈவனாக growth வந்து ஸ்ப்ரெட்டாக எல்லாருக்கும் போய் சேரல, நிறையா சிக்கல்கள் களத்தில் இருக்கு. ஸோ அது நம்ம அதையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி யாரும் பேசலன்னு எனக்கு தெரில. சும்மா ஏதாவது நம்பர்ஸ் அடிச்சு விடுறது, நாங்கள் இவ்வளோ ஜாப்ஸை கிரியேட் பண்ணிட்டோன்றது, இவ்வளோ கம்பெனிஸை கொண்டு வந்துட்டோம், இவ்வளோ மூலதனத்தை உள்ளே இறக்கிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளோ வருது. ஆனால் இன்னொரு சைடில் விவசாயம் இவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதை பற்றி இங்கே பேசுறதுக்கு யாருமே இல்லை. டெல்டா பகுதியிலேருந்து நியூஸ்லாம் கூட வந்துகிட்டு இருக்கு. இந்த நெல் மூட்டைகளை வந்து பாதுகாக்க கிடங்குகள் இல்லை, அதை வாங்க மாட்டுறாங்க ஒழுங்காக அரசு, அதை சரியான முறையில் கொள்முதல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கூட அறிக்கை விட்டுருந்தாரு. எடப்பாடி அவர் கூட பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ விவசாய அந்த செக்டார் அப்படின்றது அரசு கவனத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனால் தனி பட்ஜெட்லாம் போடுறாங்க, ஒரு அமைச்சர் இருக்காரு, தனியாக பட்ஜெட்லாம் போடுறாங்க. ஆனாலுமே பெரிய அளவுக்கு அதுக்கு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பையிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்றீங்க. ஆனால் மக்கள் வந்து இன்னைக்கு கறிக்கடைகளில் கூட்டமாக நிற்கிறாங்க. வழக்கம் போல் வந்து அவங்க கோழிக்கறி தான் வாங்குறாங்களா? கிடையாது, ஆட்டுக்கறி வாங்கிட்டு இருக்காங்க. மற்ற நாட்களை விட இன்னைக்கான ரேட் வந்து அதிகம். 1000 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல 800-900 இருக்கும், ஆனால் 300-400 ரூபா வந்து அதிகமாக விற்குது. ஆனாலுமே கூட்டம் குறையாம ஆட்டுக்கறிக்கு தான் அவ்வளோ கூட்டம் நிற்குது. நான் கியூவில் கால் நின்று வந்தேன். ஸோ அதனால சொல்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு ரிப்போர்ட் வரும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளோ டாஸ்மாகில் சரக்கு வித்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வரும். கிட்டத்தட்ட 500-600 கோடிக்கு சரக்கு வித்துருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது மக்களுடைய அந்த பையிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுதா? என்ன ரேட் அதிகமாக தான் வாங்கிட்டு தானே இருக்காங்க மக்கள். அதான் இப்போ நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஓவரால் மக்களுக்கு பையிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரல. இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாவோட வளரக்கூடிய ஒரு நாடு. ஸோ இந்தியாவோட ஜிடிபி ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டு இருக்கு, பெர் கேபிட்டா இன்கமும் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வளரக்கூடிய நாடாக இருக்கும்போது க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது.
இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பெருசாக க்ரோ ஆகி போக முடியாது, ஸ்டாக்னேஷனை டச் பண்ணிடுவாங்க. ஆனால் வளரக்கூடிய நாடுன்னு சொல்லும்போது க்ரோ ஆகிறதுக்கு இன்னும் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அஃப்கோர்ஸ் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம நாடும் க்ரோ ஆகுது, நம்ம மாநிலமும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தனிநபர் வருமானமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, க்ரோத் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ தீபாவளி டைமில் காலையில் மட்டன் வாங்குறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க. அதோட ரேட் வந்து 1000 to 1200 வரைக்கும் இன்க்ரீஸாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அங்கே போய் வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால ரேட் வந்து நேச்சுரலாக மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அதை தாண்டி என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஓகே ஓவரால் ஜிடிபி 11% மேலே க்ரோ ஆயிருக்கு. அதுக்கு ஹெவியாக கான்ட்ரிபியூட் பண்ணுற செக்டார்ஸ் பார்த்தோம்னா சில செக்டார்ஸ் இருக்குது. சர்வீஸ் இந்த மாதிரியான சில செக்டார்ஸ்லாம் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி விவசாயிகள் கணிசமாக நம்ம நாட்டில் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. 30% மேலே விவசாயிகள் இருக்காங்க. 2011 டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா 42% நினைக்கிறேன். அது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஏன்னா 2001 கம்பேர் பண்ணும்போது 2011 கம்மி ஆகுது. அரௌண்ட் ஒரு 5-6% கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விவசாயிகளோட எண்ணிக்கை கம்மியாகுது. ஸோ அப்போ இப்போவும் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாயிருக்கும். அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் அதையும் தாண்டி டெஃபினட்டாக 30 to 40% விவசாயிகள் இருப்பாங்க. இது சாதாரண எண்ணிக்கையே இல்லைல்ல, பெரிய ஒரு பாப்புலேஷன் இது. ஸோ இப்போ நமக்கு 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா, 7 கோடி 8 இருக்காங்கன்னா, சாலிடாக 2 to 3 crore பீப்புள் விவசாயத்தை சார்ந்திருக்காங்க. அவங்களோட க்ரோத் வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ஸோ ஒரு சைடில் அஃப்கோர்ஸ் நம்ம க்ரோத் பெரிய பெரிய வளர்ச்சி இதெல்லாம் இருக்குது. இன்னொரு சைடில் இன்னொரு செக்ஷனுக்கு பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. அதாவது சிவாஜி பட டைலாக் சொல்லணும் அப்படின்னா, ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான், பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், அந்த மாதிரி. ஆமாம், இப்போ நான் சொன்ன மாதிரி க்ரோத் ரேட் இருக்குது. ஆனால் நேற்று இருந்த க்ரோத் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நேற்று நம்ம 5% க்ரோ ஆகிட்டு இருந்தோம், இன்னைக்கு 4% க்ரோ ஆகிறோம். க்ரோத் இருக்குது, ஆனால் க்ரோத் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்டையர் இண்டஸ்ட்ரியே ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு, மைனஸில் போயிட்டு இருக்கு. இப்போ விவசாயம் அக்ரிகல்ச்சர் செக்டார், இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? அப்போ நேச்சுரலாக அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஆட்களோட பையிங் கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ ஓவராலாக ஜிடிபிலாம் ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்ணனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கையில் சர்ப்ளஸ் பணம் நமக்கு இருக்கும்லாம் வச்சுப்போம். பட் அதை தாண்டி இங்கே நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்கன்னா, விவசாயிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட ஓவரால் பையிங் கெப்பாசிட்டி கண்டிப்பாக டவுன் ஆயிருக்கு. சிக்கல் அது. இந்த இன்கம் டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள், இது நல்லது கிடையாது. இப்போ இந்தியாவிலே சிக்கல் என்னன்னா, தமிழ்நாடு வேகமாக வளருது, கேரளா வேகமாக வளருது, நார்த்தன் ஸ்டேட்ஸ் வேகமாக வளரல. அதுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கான காரணம். இன்னைக்கு இங்கே இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ தான் வருது, இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளோட வளர்ச்சிக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அது நல்லது கிடையாது. விவசாயிகள் ரொம்ப ஏழையாக இருக்காங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய சில செக்டார்ஸ் மட்டும் ரொம்ப வேகமாக வளருதுன்னா அது நல்லது கிடையாது. பெரிய இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, இது நிறைய குழப்பங்களை கிரியேட் பண்ணும். இப்போ அஃப்கோர்ஸ் அவங்களோட பிரச்சனையை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. இந்த நியூஸை பற்றி கூட எந்த டிவியும் பேசியிருக்க மாட்டாங்க. இது சாதாரண டேட்டா, கவர்மெண்ட் டேட்டா அது இருக்குது. ஆனால் இதை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. விவசாயம் பற்றி அது இதுலாம் பேசக்கூடிய ஆட்களும் இதை பற்றி பெருசாக பேசலை. ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்குது என்னன்னா, ஓகே ஓவராலாக நம்ம 11% க்ரோ ஆகிட்டோம்னா எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு வைடர் நம்பர் தான், அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில பேரை போய் க்ரோத்தே போய் சேரல. அதே தான் மன்மோகன் சிங் பீரியட்னு சொல்லுவாங்க. மன்மோகன் சிங் பீரியடில் பயங்கரமான க்ரோத் இருந்தது. நம்பர்ஸ் வைஸ் பார்த்தா இந்தியா பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருந்தது ஜிடிபி டேர்ம்ஸில் பார்க்கும்போது. ஆனால் உள்ள டீப்பாக போய் பார்த்தோம்னா ஃபார்ம் சூசைட்ஸும் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு சைடில் யூபிலலாம் பார்த்தோன்னா ஃபார்ம் சூசைட்ஸ் பயங்கரமாக நடந்துட்டு இருந்தது. ஆயிரக்கணக்கான சூசைட்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ட்ரெண்டும் இருக்குன்றேன். தீபாவளி சம்மந்தப்பட்ட நிறைய நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருந்தால் டெஃபினட்டாக வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்புக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம மெயின் பாலிடிக்ஸ் வந்துடுவோம். அதை பேசாமல் போனால் மக்கள் கொச்சிப்பாங்க. அதனால் மெயின் பாலிடிக்ஸ்னால் விஜய் பாலிடிக்ஸ் விஜய் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய பாலிடிக்ஸ். விஜய் கூட்டத்துக்கு போய் இறந்த நபர்களுடைய குடும்பங்களை போயிட்டு சில ஊடகங்கள் மீட் பண்ணுறாங்க. அவங்க ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல விஜய் பார்க்க போய் தானே என் மகன் இறந்தான், பரவாயில்ல அவர் பார்க்க போய் இறந்ததில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டோனில் அவங்க பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு நம்மளுடைய வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, ஆனால் அது கூட எனக்கு பெருசாக தெரியல, விஜயை பார்க்க போய் தானே இறந்தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை அந்த அளவுக்கு
விஜய்க்கான அந்த மாஸ் குறையாம இருக்கா இல்ல மக்கள் மனநிலை ரொம்ப கீழே இருக்கா, எப்படி பாக்குறீங்க? முதல்ல நம்ம அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி மீடியாவில் பார்த்தோம்னா ஃபுல்லாக இப்போ விஜய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் விஜய்னு எங்கே திரும்பினாலும் விஜய் மட்டும்தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பொறுத்தளவில் கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. நான் சொன்னது மாதிரி விவசாயிகள் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அரசு ஊழியர்கள் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது போக வேற நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இருக்குது. இன்னைக்கு தெரியும், தீபாவளி அன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம், வரும்போது மழை பெய்தனால ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டிராஃபிக் இல்லை ஆனாலுமே வந்து வண்டிலாம் மூவாரில் சிக்கல் இருக்கு, ஏன்னா ரோடு சரியில்லை. ரைட், ரோடு சரியில்லை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு விஜயை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு மூடு கிரியேட் ஆகுது, எப்படி இதை பண்ண முடியுதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நேற்று ஒரு டிபேட் நான் பார்க்குறேன், அதில் ஒருத்தர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறார், நம்ம எல்லாருமே பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் விஜயை பற்றி தான் பேசுகிறோம். டிடிவி தினகரன் விஜயை பற்றி தான் பேசுகிறாரு, அதிமுக காரங்க விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க, பிஜேபி காரங்க விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்மளும் விஜயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? விஜய்க்கு ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுதான் அது காட்டுது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறார். பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு போலியான ஒரு மாயை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ விஜய் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறதாலலாம் விஜயை பற்றி பேசலை. இன்னைக்கு மீடியாவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, நிஜமான இஷ்யூஸ் அவங்களால பேச முடியாது, அதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ நிஜமான இஷ்யூஸ் அவங்களால பேச முடியாது, அவங்க வேற ஏதாவது பேசுவாங்க. அப்போ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் விஜய். ஸோ நிஜமான இஷ்யூஸை பேசுறதுக்கு பதில் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் அவங்க தேடுறாங்க. அது பர்ஃபெக்டாக விஜய் வந்து அங்கே மாட்டுறாரு. ஸோ ஒரு ஸ்டார், அவரை பற்றி பேசினா வியூவர்ஸும் வருவாங்க, நிஜமான இஷ்யூவும் நீங்கள் பேச வேண்டாம். ஸோ போலியான ஒரு பிம்பத்தை காட்டி நீங்கள் சேனல்லையும் நடத்திடலாம். இப்படிப்பட்ட ஒரு கூத்து நடந்திருக்கு. ஸோ விஜய் பெரிய வேல்யூ இருக்கிறனால விஜயை பற்றி பேசல, மீடியாவுக்கு நிஜமான இஷ்யூஸை பேச முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் சொல்கிறேன் பேசிக்கான ஒரு டேட்டா, அதை இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஒரு எக்கானமிஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் சும்மா கேஷுவலாக பேசும்போது, என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் செக்டரில் க்ரோத் மைனஸில் போயிட்டுருக்கு, அதை நோட் பண்ணிங்களா, நீங்கள் எல்லாம் 11% பற்றி பேசுனீங்க, இந்த -0.09 பற்றி பேசுனீங்களான்னு அவர் என்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பெரிய ஆள் மாதிரி என்னெல்லாமோ நம்ம பேசுகிறோம், இந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம விட்டுறோம். ஸோ அதை பேசுறதுக்கு இங்கே யாருமே இல்லை களத்தில். ஸோ அப்போ இவங்களுக்கு இங்கே இருக்க பிரச்சனைகளை பற்றி பேச முடியாது, அதனால விஜயை பற்றி பேசுகிறாங்க. விஜய் ஏதோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறதால விஜயை பற்றி பேசலை, அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விக்டிம்ஸை பொறுத்தளவில் விக்டிம்ஸ் எல்லாருமே டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் சொல்கிறாங்க. யாருமே ப்ளேம் பண்ண மாட்டேங்கிறாங்க விஜயை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த உதாரணம் அதுக்கான ஒரு உதாரணம் தான். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் பாதிக்கப்பட்டவர்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ரொம்ப கேவலமான ஒரு கல்ச்சர் இருக்குது. ஒரு பிரச்சனை நடந்த உடனேயும் பெரிய ஒரு தொகையை நிவாரணமாக அறிவிச்சிடுறது. இறந்த உடனே அரசு தரப்புல ஒரு நிவாரணம் அறிவிக்கிறது. விஜய் 20 லட்ச ரூபா நிவாரணம் அறிவிக்கிறார். அப்படி பண்ணா அடுத்து என்ன நடக்கும்? விஜய் இப்போ 20 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டார். இப்போ நான் தான் பாதிக்கப்பட்டவன்னு வச்சுப்போம், என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துட்டார், எனக்கு பயங்கர கோவம், விஜயை பார்க்க போய் இப்படி இறந்துட்டாரு. நான் வந்து எனக்கு மாதம் 15,000 ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுப்போம். நார்மலான மனிதர்கள் அவ்வளோதானே, 15-20,000 ரூபா தான் அங்கங்கே எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஆவரேஜாக. சரி 30,000 நம்ம வச்சுப்போமே. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் 20 லட்ச ரூபா நான் சேவ் பண்ணணும்னா நான் 20 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கும். 20 வருஷம் உழைத்தாலும் எனக்கு 20 லட்ச ரூபா சேவிங்ஸ் 90% வராது. நான் கேர்ஃபுல்லாக சேவ் பண்ணாதான் வரும். அப்படி இருக்கும்போது இப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு நெருக்கமாக இருக்க உறவினர் இறந்துட்டார், போன உயிர் போனது தான், எனக்கு திரும்ப வராது. இந்த சைடில் டிவிக்கு எனக்கு 20 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? டிவிக்கேவை அப்போஸ் பண்ணுவேன்னா, சரி போன உயிர் போயாச்சு, குறைந்தபட்சம் இது வருது வாங்குவோன்னு யோசிப்பேன். அந்த கோவம் குறைஞ்சிரும்ன்றீங்க? கண்டிப்பாக கோவம் குறைஞ்சிரும். ப்ராக்டிக்கலாக மனிதன் இப்படி தானே யோசிப்பான். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் 1008 பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு விஜய் பின்னாடி சாதாரண சாமானியப்பட்டு ஓடுறாங்கனாலே அவன் பிரச்சனையை பார்த்து பயந்து தான் அவன் விஜய் மாதிரியான போலிகளை பார்த்து ஓடுறது. மாற்றம் வந்துடும். ஆமாம், மாற்றம் வரும்னு கூட இல்லை, அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு. எனக்கு வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கு. இப்போ நான் ஹவுசிங் போர்டில் தங்கி இருந்திருக்கேன் கொஞ்ச நாள் என்னோட பேச்சுலர் காலகட்டங்களில். அப்போ பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ்.
வெளியே தான் ஓடுவாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதனால தப்பிச்சு வெளில ஓடிடுறது. ஓகே, அதாவது ஒரு கவலை இருக்கும்போது போய் குடிச்சு அதை சரி கட்டிடுற மாதிரி. வெளியே போனதுக்கப்புறம் அதை பண்ணலாம், சினிமா தியேட்டருக்கு போகலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். உங்களுக்கு பில் கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்களை நேருக்கு நேர் பார்க்கும் வீட்டுக்குள்ள நீங்கள் உட்காந்துருக்கும் போது. அது சின்ன வீடாகவும் இருக்கும். நீங்கள் அப்பாட்டிருந்து தப்பிச்சு தனியாக ரூம்குள்ளே போக முடியாது, அம்மாட்டிருந்து தப்பிக்க முடியாது. ஹவுசிங் போனால் சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும். ஸோ உங்கள் பிரச்சனை எல்லாமே உங்களை ஸ்ட்ரைட்டாக உங்களை உட்காந்து நேருக்கு நேர் பார்க்கும். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், மச்சான் வீட்டில் ஒரே டென்ஷனாக இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போவீங்க. வெளில போனால் அடுத்தது என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தம் போடுவீங்க, சில நேரங்களில் போய் ட்ரிங்க் பண்ணுவீங்க, சில நேரங்கள் சினிமா தியேட்டருக்கு போவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மக்களும் விஜய் மாதிரியான ஒரு ஆள் பின்னாடி இப்படி வேகமாக ஓடுறாங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி தான். எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். வழிகள் நிறைந்திருக்கக்கூடிய என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு அவுட்லெட், இது தப்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வழி, அது அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த இவ்வளவு ஸோ நேச்சுரலாக விஜயை பார்க்க ஒருத்தன் அவ்வளோ தூரம் வரானாலே அவன் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பேக்வர்டாக தான் இருப்பான். பெரிய பணக்காரர்கள் யாரும் அங்கே இறக்கலையே. அங்கே இறந்த 41 பேரில் எத்தனை பணக்காரர்கள் இறந்தாங்க, பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இறக்கலையே. ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. ஸோ கோடீஸ்வரர்கள் அங்கே வரல, சாதாரண சாமானியர்கள் தான் அங்கே வந்து இறக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தானே விஜய் தேவைப்படுறாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. ஸோ இப்போ ஃபினான்ஷியலாக அவன் ரொம்ப சிக்கலில் இருக்கான். 20 lakhs நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, தப்பு நடந்தோடனே 20 lakhs அனௌன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வருத்தம் தெரிவிக்கல, தார்மீக பொறுப்பு இருக்கல, அங்கே அவங்க கூட வந்து நிற்கலை. அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்கள் கட்சியும் நீங்கள் எதுவும் பண்ணலாம். என்ன பண்ணுறீங்க, 20 lakhs அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ 20 lakhs நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரும் எதிர்த்து வரமாட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக மைண்ட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். சரி, எனக்கு இழப்பு வந்துருச்சு, அவ்வளோதான், என்னால் எதுவும் பண்ண முடியாது, போன உயிர் தான் திருப்பி நான் கொண்டு வர முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சரி ரைட், குறைந்தபட்சம் இதையாவது பண்ணுறாங்க, ரைட், என்னோட அடுத்த பையனையாவது நல்லா வளர்க்கலாம், இனியாவது என்னோட உடஞ்சு போன லைஃப்பை நான் ரீபில்ட் பண்ணலாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். 20 லட்சம்ன்றது பம்பர். கண்டிப்பாக. ஸோ அரசு வேறு 10 லட்சம். ஆமாம், இன்னும் சில கட்சிகள் வேறு காசு தராங்க. ஸோ என் உடஞ்சு போன லைஃப்பை இனியாவது நான் சரி பண்ணலான்னு தான் யோசிப்பாங்க, நான் ஃபைட் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பணத்தை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கனாலே அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் போயிடும். அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், பணத்தை வச்சா நீங்கள் மக்களை கரெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணும்னா அந்த மக்கள் ஃபைட் பண்ணணும். எனக்கு ஒரு இழப்பு வந்திருக்குன்னு ஃபைட் பண்ணணும். நீங்கள் பணத்தை தூக்கி போட்டிங்கன்னா அவனை கரெக்ட் பண்ணிடுவது. அதை எப்போ நான் இதை சொல்கிறது உண்டு. இப்போ பிரபுவை வந்து வழி கொண்டு வரணும்னா பிரபுவை தூக்கி ஜெயிலில் போடக்கூடாது. பிரபு அரசுக்கு இதெல்லாம் நிறைய பேசுகிறாருன்னா பிரபு தூக்கி ஜெயிலில் போடக்கூடாது. பிரபு கொஞ்சம் காசை கொடுத்தா பிரபு கரெக்ட் ஆகிடுவார். பிரபுவுக்கு வந்து சொகுசை கொடுக்கணும், லக்ஸுரியை கொடுக்கணும். லக்ஸுரி தான் ஒரு இண்டிவிஜுவலை கரெக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம ஆட்சியாளருக்கு நிறைய அது புரியாது. பெரம்பு தான் சரி அப்படின்னு பெரம்பை தூக்கிட்டு வருவாங்க. அது ரிபல் கொடுத்துரும். பெரம்பு வந்து உங்களை ரிபலாக மாற்றிடும். நீங்கள் அதுக்கு ட்ரெயின் ஆயிடுவீங்க. வலிக்கும் வேதனைக்கும் நீங்கள் ட்ரெயின் ஆவீங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிப்பீங்க. 10 பேரில் 8 பேர் ஓடிடுவான், மீதி 2 பேர் ட்ரெயினாக எடுத்து மேலே வர ஆரம்பிப்பான். ஆனால் நீங்கள் சொகுசை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, லக்ஸுரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஆமாம், அவன் அந்த லக்ஸுரியை தான் எதிர்பார்ப்பான். ஸ்லோவாக அதுக்கப்புறம் அவன் குடிக்க ஆரம்பிப்பான், ப்ளஷர் சீக்கிங் லைஃப் ஸ்டைல் வாழ ஆரம்பிப்பான், எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போக ஆரம்பிப்பான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்ற ஆரம்பிப்பான், பார்ட்டிஸுக்கு போக ஆரம்பிப்பான். இதெல்லாம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் நியாயத்து பக்கம்லாம் நிற்க மாட்டான். ஸோ ஒருத்தனை குவைட் ஆக்கணும்னா நீங்கள் அவனுக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்து லக்ஸுரியை கொடுத்தீங்கன்னா அவன் ஆஃப் ஆயிடும். ஸோ அதே போல் தான் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஏகப்பட்ட பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே என்ன நடக்கணும்னா ஆக்சுவலாக தப்பு நடந்தால் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அது கூட ஓகே. ஆனால் தப்பு நடந்த என்ன தப்பு, யாருனால தப்பு நடந்தது, யார் அதுக்கு பொறுப்பேற்றா, இவ்வளோ நாள் ஆயாச்சு, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்கள குவைட் பண்ணியாச்சு. தவறு பண்ணது யாரு, அங்கிருந்த அதிகாரிகளும் அங்கிருந்த அரசியல்வாதிகளும் தவறு பண்றாங்க. ஆனா அந்த தவறு நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு காம்பன்சேஷன் பே பண்றது யாரு, அரசு பே பண்றாங்க. ஸோ அந்த பேர்டனை யாரு பேர் பண்றாங்க, மக்கள் பேர் பண்றாங்க. ஏன் டாக்ஸ் மணி எடுத்து நீங்க ஏதோ சாதாரணமாக தூக்கி போடுற மாதிரி இந்த பணத்தை கொடுக்குறீங்க. ஸோ நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா அந்த பணம் அவ்வளோ தூரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது மக்கள் பணம் அது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் திரும்ப நடக்காது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது சூழல், திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கொடுத்தாச்சுன்னா மக்கள் அதுக்கப்புறம் ஃபைட் பண்ண மாட்டாங்க. மக்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் போயிடும்.
சீமான் அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு ஒரு மீட்டிங்ல, அவங்களாம் சாக வேண்டிய ஆட்கள் தான், என்ன வருத்தமா இருக்கு நமக்கு, இன்னும் புரட்சி பண்ண போய் செத்துட்டாங்க அவங்களாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுவுமே சர்ச்சையாக மாறி இருக்கு. ஏன் அப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி நம்ம பார்க்க வேண்டாம். புரட்சியாளர்கள்லாம் சாதாரண மனிதர்கள் தான் நாளைக்கு புரட்சியாளர்கள் ஆவாங்க. இன்னைக்கு சாமானியனா இன்னைக்கு என்ன பண்றோம்னு தெரியாத தெளிவில்லாத மக்கள் நாளைக்கு புரட்சியாளர்கள் ஆவாங்க. இன்னைக்கு அவனுக்கு தெளிவு இல்லை. ரஷ்ய புரட்சி நடக்குதுன்னா அவனும் ஒரு காலத்தில் நம்மள மாதிரி உட்கார்ந்துருந்தவன் தான். நடிகர்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு அங்க இருந்த என்டர்டெயின்மெண்ட் முன்னாடி ஓடிட்டு, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது பட்டுன்னு அவங்களோட மைண்டெல்லாம் மாறுது, புரட்சி வெடிக்குது. ஸோ புரட்சி நடத்துறது சாதாரண மனிதர்கள் தான். ப்ளஸ் இப்போ அதான் இப்போ யாராக இருந்தாலுமே அது நான் எக்ஸாக்டாக அந்த ஸ்பீச் பார்க்கல. உயிர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கெல்லாம் இப்போ ஒரு 45 டெத்து நடக்குதுன்னா அதுவும் குழந்தைகள் 41 டெத் நடக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுலேயும் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள். ஆமாம். ஸோ அப்போ அது பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். ஓகே, அவங்க புரட்சியாளர்களாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இது அவங்களோட ஃபெயிலியர் மட்டும் இல்லை, நம்மளோட ஃபெயிலியரும் தானே இது. என்னோட ஃபெயிலியர், உங்களோட ஃபெயிலியர், நம்ம யூடியூபர்ஸோட ஃபெயிலியர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஃபெயிலியர், இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸோட ஃபெயிலியர். நம்ம தானே இப்படி அலோவ் பண்ணியிருக்கோம் அதை. ஒரு நடிகர் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து கொள்கை கோட்பாடு ஒன்றும் இல்லாமல் தைரியமாக போல்டாக ஒரு ஒரு சர்க்கஸ் மாதிரி நடத்திட்டு இருக்க. நடத்திட்டு ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. இறந்தோடனே பட்டுன்னு 20 லட்ச ரூபா எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது பணக்குழுப்புன்னு தான் நான் பார்க்குறேன். நீ பண்ண வேண்டியது அதெல்லாம் தாண்டி தார்மீக பொறுப்பு இருக்கணும். ஆனால் பட்டுன்னு எல்லாத்துக்கும் 20 லட்ச ரூபா நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்னா அது வேற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாமல் இவ்வளோ கான்டென்ட்டாக பண்ண முடியுது. நம்மளால் சொசைட்டி எதுவுமே பண்ண முடியல. அதெல்லாம் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இது ஓவராலாக நம்மளோட ஃபெயிலியர் தான். ஆனால் இதே மக்கள் நம்பி தான் நம்ம இருக்கோம். இப்போ நானும் நீங்களும் பேசுறது யாருக்காக பேசுகிறோம்? கால் மார்க்ஸுக்கும் லெனினுக்குமாக பேசல. இந்த மக்களுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மக்கள் தான் மெஜாரிட்டி நம்மளை பார்க்கவும் செய்வாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம் இந்த மக்களை நம்பி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த மக்கள் கொஞ்சம் அப்படியே லைட்டாக டல்லாக இருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட் வரும்போது கரெக்டாக தெளிவான இடத்துக்கு வந்து நிற்பாங்க, தெளிவான ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஸோ அதனால் மேபி அவர் கொஞ்சம் கோவத்தில் பேசியிருக்கலாம். 15 வருஷமாக அவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்ல. 2009 ஆக்டிவாக இருக்கார். 2016 எலக்டோரல் பொலிட்டிக்ஸில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா இஷ்யூஸை கையில் எடுத்து நிறையா போராட்டங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுன்னா என்டிகே தான். பட் அந்த கட்சி செய்த வேலைக்கேற்ற மாதிரியான குரோத்து வரல. மக்கள் அந்த மாதிரியான குரோத் அந்த கட்சிக்கு கொடுக்கல. ஸோ அந்த கோபமும் கூட இருக்கலாம். நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், இவ்வளோ பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன், முக்கியமான அரசியல் பேசுகிறேன், கொள்கை சித்தாந்தம்லாம் பேசுகிறேன். நீங்கள் ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நடிகர் பின்னாடி தான் ஓடுவீங்கன்னா அந்த கோபம் இருக்கலாம். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து களத்துக்கு வர போகிறாரு. அடுத்த மாதத்துலேருந்து அவர் களத்துக்கு வர போகிறாரு, திரும்ப பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு டாக். அடுத்ததாக கூட்டணி எந்த பக்கம் போக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம், இதுவுமே வந்து இப்பொழுது பேசுபொருளாக மாறி. கரூர் விவகாரத்தை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வச்சு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம், அரசியலில் ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு ஒரு அசாதாரணமான சூழல் வந்து அரசியல் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதுல இருந்து என்ன பிறக்க போகுது அப்படின்றதான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. கரூர் விஷயத்தை விட்டுட்டு ஸோ அடுத்த 2 ஸ்டெப் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ விஜய் எந்த பக்கம் போக போறாரு, விஜய் அடுத்தது பிரச்சாரத்துக்கு போவாரா, அது எப்போ போவாரு அப்படின்ற மாதிரி இப்போ பேசுறாங்க. விஜய் திரும்ப பிரச்சாரத்துக்கு போவாரு அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். பேப்பர்கள் நீ போட்டிருக்காங்க, அடுத்த மாசத்துல இருந்து பிரச்சாரத்துக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, எந்த கூட்டணிக்கு போவாரு? டிடிவி கூட சொல்றாரு அவர் வந்து தனியா தாங்க நிற்பாரு அப்படின்றாரு. நேற்று கூட வந்து தந்தி டிவியினுடைய ஒரு விவாதம் மேடை, அதில் வந்து இன்பதுரை எம்பி இன்பதுரை அவர்கள் சொல்றாரு, எங்க பக்கம் வர மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல சொல்றாரு. கல்யாண சுந்தரம் அண்ணா அவர்களும் சொல்றாரு அவங்க எங்க பக்கம் தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க, எங்க பக்கம் தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிவிகே தரப்புல இருந்து மறுக்கவே இல்லை. எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுக்கு தான் டிவிகே போறாங்களா, எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தளவில் எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் தனியாக தான் போவார்னு தோணுது. தனியாக தான் போவார்னு இல்லை, இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ண ஏடிஎம்கே விட்டுட்டு தனியாக தான் போவார். எனக்கு என்னமோ ஏடிஎம்கே கொஞ்சம் அவசரப்பட்டு தேவையில்லாமல் அவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தோணுது. விஜய் தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. இப்போ விஜயை பொறுத்தளவில் அவரோட ஸ்டாண்டில் ஒரு மாற்றம் இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்
ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரியுது. மேபி அவர் அதிமுக சைடில் திரும்பலாம் அப்படின்ற ஒரு மூடு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. சிபிஐ கைக்கு போயிருச்சு இப்போ வழக்கு. அதனால விஜய் அந்த பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னா, அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். பட் இருந்தாலும் அவரை டைரக்டாக லீகலாக பெருசாக அவரை க்ரஷ்லாம் பண்ணிட முடியாது இந்த ஸ்டாம்பேட் இன்சிடென்ட்டை வச்சு. நான் சொல்றது விஜய் ஒரு இண்டிவிஜுவலாவோ அவரோட பொலிட்டிக்கல் கரியரை க்ரஷ்லாம் பண்ணிட முடியாது. விஜய் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், அவர் திமுகவை இன்னும் அதிகமாக டிபெண்ட் ஆகிருக்கார். அவருக்கு திமுக இன்னும் அதிகமாக தேவை. ஏன்னா அவர் ஒரு ஆக்டர். அவரது தமிழ்நாட்டில் தான் அவர் படம் பண்ணி ஆகணும். இதுதான் அவரோட மார்க்கெட். அதனால நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அந்த சைடு போயாச்சுன்னா திமுக நலன்களுக்கு எதிராக அது போயிடும். தனியாக நின்னார்னா திமுகவுக்கு நல்லது. அதுதான் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஸோ அதனால அவர் மேபி ஒரு சின்ன ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காங்க. டிடிவி இன்னைக்கு கூட நேற்று பேசினார்னு நினைக்கிறேன். ஆமாம், விஜய் தனியாக ஒரு அந்த சைட் போக மாட்டேன், தனியாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார். எனக்கு என்னமோ அது ப்ராக்டிக்கலாக படுது. இவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த சின்ன சின்ன இந்த குரூப்ஸ்லாம் சேர்த்து ஒரு அலைன்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணால் அது டிஎம்கேவுக்கு பம்பர். அது நல்லா சாலிடாக விஜய் ஓட்டை பிரிப்பார். அதை தான் அவர் பண்ண முயற்சி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, விஜய்க்கு இன்னைக்கு ஏகப்பட்ட ஹைப்பை கொடுத்து மீடியாவில் விஜயை ஒரு பேசு பொருளாக வைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் விஜய் திமுகவுக்கு லாபகரமான ஒரு அரசியல் சக்தியாக இருக்கார். அதனால தான் அவரை விட்டு வச்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ மீடியாவில் தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையை பற்றி கம்ப்ளீட்டாக பேச விடாமல் செய்ய முடியுது. அது காரணமே என்ன? திமுக பிரஷர் தான் இருக்கலாம். ஏன்னா அரசுக்கு எதிரான ஒரு நியூஸை வராமல் ஸ்டாப் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய கவரேஜ் கிடைக்குதுன்னா அதையும் நினச்சா ஸ்டாப் பண்ணலாம். இன்னைக்கு விஜய் திமுகவுக்கு லாபகரமான பாசிட்டிவான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்கிறனால இன்னைக்கு இந்த கவரேஜ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் அந்த சைடு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா விஜயை காலி பண்ணியிருப்பாங்க. விஜய்க்கு இந்த மாதிரியான கவரேஜ்லாம் கிடைக்காது. ஸோ அதனால விஜய்க்கு இவங்க தேவையில்லாத பூஸ்ட் கொடுக்குறாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. விஜய்க்கு பூஸ்ட் கிடைக்க அது திமுகவுக்கு நல்லது. ஆனால் ஏடிஎம்கே அந்த தவறு பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீங்களும் விஜய்க்கு பதில் சொல்றது, விஜய் எங்ககிட்ட வரணும், டிடிவி கிட்ட போகக்கூடாதுன்னு இவர் உதயகுமார் பேசியிருக்காரு. அப்படியே ஒரு ஆர்கியூமெண்ட்டாக முன் வைக்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் பேசுறது, நீங்க சொன்ன கல்யாண சுந்தரம் அவர்களா இருக்கலாம், பாஜக லீடர்ஸா இருக்கலாம். நீங்க இதெல்லாம் பேச பேச விஜயோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். விஜய் ஒரு பெரிய லீடர் மாதிரியான ஒரு இமேஜ் அவருக்கு ஏற்படும். நாளைக்கு அவர் பல்ட்டி அடிச்சாருன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு அது ஏற்படுத்தும். திமுக நெருக்கடி கொடுக்காம இருக்கலாம். ஆனா அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் ரொம்ப இழிவா பேசுறது, கட்சியே இல்லைன்றது, ரொம்ப கார்னர் பண்றாங்கல்ல, அந்த விஷயம் நடந்து அது நல்லது. அதுவும் திமுகவுக்கு நல்லதுதான். திமுக எதிர்க்க வேண்டிய கட்சி டிவிக்கு கிடையாதுங்க. திமுக எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய கட்சி இங்க அதிமுக. கம்ஃபர்டபுளா அதிமுகவை பத்தி பேசாம விஜயை பத்தி பேசிட்டு இருக்காங்க. விஜய் திமுக எதிர்த்து என்ன அரசியல் பண்ணிட்டாரு? ஒன்றும் பண்ணல. ஒரு 2 பேப்பரை பார்த்து அவர் படிப்பார், அவ்வளவுதான். ஸோ அப்ப வசதியான ஒரு எதிர்கட்சி இல்ல தாவேகா. அரசியலே பண்றதுக்கு சக்தியே இல்லாத ஒரு கட்சி தாவேகா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணி மாத்தி மாத்தி விமர்சிச்சுட்டா ஈஸி இல்ல. தாவேக்கா உங்களை விமர்சிப்பாங்க, நீங்க தாவேக்காவை விமர்சிப்பீங்க. பாக்குற மக்கள் நினைப்பாங்க திமுகவை வீழ்த்தணும்னா தாவேக்காக்கு தான் ஓட்டு போடணும் போல, ஏன்னா இவங்க 2 தான் சண்டை போட்டு இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த நரேட்டிவை பில்ட் பண்ண அதிமுக உதவக்கூடாது. அதிமுக அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் வந்துருவாருன்ற நம்பிக்கையில அவங்க டிவிகேவுக்கு பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நரேட்டிவும் பார்த்தீங்கன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாறிட்டு இருக்கு. அது நல்லது கிடையாது. நீ இதை ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே நிறைய தடவை விஜய் அவர்கள் லெஃப்ட்ல இண்டிகேட்டரை போட்டுட்டு ரைட்ல கையை காட்டி சென்டர்ல பூந்து போயிருக்காரு. சீமான்ட்டு அந்த வேலையை பண்ணார் அவர். சீமானும் இதே மாதிரி ஏதோ சில விஷயங்களை நம்பிதான் அவரும் விஜயை ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பார்த்தாரு. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணாரு? அவரே கிண்டல் பண்ணாரு. அவரே பட்டன் ரிவர்ஸ் போய் லெஃப்ட் ரைட்டு திரும்பி ஓடிட்டார். அதே மாதிரி இன்னொரு டைம் பார்த்தோம்னா அதிமுக உள்ள கொண்டு வந்துடலாம்னு நம்புறாங்க. விஜயை பாசிட்டிவா பேசி அப்ப விஜயை பத்தி நிறைய பேசுறாங்க. அது விஜய்க்கு பூஸ்ட் தான். அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணாரு?
டாட்டா கட்டிட்டார் திரும்பவும். அதுக்கப்புறம் அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பிச்சார். இப்பயும் அதே மாதிரி தான். இப்ப விஜய்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க பாசிட்டிவா விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க. இதுல இருந்து மீண்டதுக்கு அப்புறம் விஜய் உங்ககிட்ட வருவாரான்னு டவுட். ஸோ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. விஜய் ஒரு நடிகர். ஒரு நடிகருக்கு இந்த டேலண்ட் இருக்கும். பெரிய நடிகருக்குலாம் அந்த டேலண்ட் இருக்கும். ரஜினிக்கு அந்த டேலண்ட் உண்டு. ஏறக்குறைய 25 இயர்ஸ் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி அவர் மேனேஜ் பண்ணார். ஸோ ஏதோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. சில பேர் அவர் உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க, சில பேர் கொண்டு வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருப்பாருங்க. பண்ணிட்டு ரைட் கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டார் 25 இயர்ஸ் கழிச்சு, ஏறக்குறைய 25 இயர்ஸ் கழிச்சு. அந்த கெப்பாசிட்டி விஜய்க்கும் இருக்கும். பொலிட்டிக்கலாக எல்லா சைடையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கும். அது இருக்கனால அவர் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கார். ஏன்னா தமிழ்நாடு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ விஜய் இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுங்க. நீங்கள் அவர் வரதுக்கு முன்னாடி கொடுக்கறது பெரிய 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 ரிஸ்க்கு. அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் ரிவர்ஸ் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. தனியாக தான் நிற்பார். அப்போ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ விஜய் தனியாக நிற்க மாட்டாருன்ற அந்த டவுட் திமுகவுக்கு வந்திருந்திருந்தா விஜய இப்போ அவர் ஒரு மாதிரி ஒரு ஹீரோ இமேஜில் அவரை பில்ட் பண்ணுறாங்க பாருங்க, அது நடந்திருக்காது. மெயின் ஸ்ட்ரீம்லலாம் எல்லா சேனல்லையும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் மாதிரில இப்போ கொண்டு வராங்க. இந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்காது விஜய்க்கு. விஜய் தனியாக தான் நிற்கணும்னு சில கட்சிகள் நம்பி அவங்க இப்போ தனியாக நின்று இருக்காங்க. கவனிச்சிங்களா? டிடிவி, இப்போ தேமுதிகலாம் என்ன ஸ்டாண்டர்டு இன்னும் அவங்க கூட்டணியெல்லாம் தேமுதிக அங்கே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன், இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து டிடிவிக்கு என்ன சிக்கல்னா, டிடிவியால் பாஜக சைடும் போக முடியாது, திமுக சைடும் போக முடியாது. ஓபிஎஸ்க்கும் அதே தான். ஓபிஎஸ்க்கும் அதே சிக்கல் தான். அவங்களால ரெண்டு சைடுமே போக முடியாது. தேமுதிகவுக்கு எந்த சைடு வேணாலும் போகலாமே. டிடிவிக்கு 24ல் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருந்தது. பாஜகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆச்சு. பட் இப்போ பார்த்தா பாஜக அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. டிடிவி அப்புறம் என்ன பண்ணுவார்? அவர்னால அந்த அலைன்ஸுக்கும் போக முடியாது, இந்த அலைன்ஸ்லையும் போக முடியாது. ஏன்னா அவர் சேலஞ்ச் பண்ணுறது அதிமுகவை தான். அவரோட அரசியல் திமுகவுக்கு எதிரான அரசியல். ஏன்னா அவர் கிளைம் பண்ணுறது நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு கிளைம் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் திமுகவோடையும் போய் சேர முடியாது. அப்போ அவர் என்ன தான் பண்ணுவார்? அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் மட்டும்தான் அப்போ. ஸோ அதனால அவர் முடிஞ்ச அளவுக்கு விஜயை பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. விஜயை பூஸ்ட் பண்ணுறது அதிமுக மேலேயும் ப்ரெஷர் போடும். ஸோ அந்த வகையில் அவருக்கு அது லாபம் தான். பர்சனலாக அந்த கட்சிக்கும் அது லாபம். அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் கொஞ்சம் ஓட்ஸ்லாம் அதிகமாக வரும், அது ஒன்று. ரெண்டாவது, அதிமுக மேலேயும் அழுத்தம் போடுறீங்களே நீங்கள். அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம், எங்களெல்லாம் ஒன்று சேர்த்தா தான் அதிமுக திரும்பி மீண்டு வரும், இல்லைனா இதே தோல்விகள் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. பட் எனக்கு என்னமோ டிஎம்டிகேலாம் அந்த சைடு போவாங்கன்னு தோணுது. டிஎம்டிகே வேறு ஆப்ஷன் இருக்குது, அவங்க அதிமுக கிட்ட போயிடலாம்.